சட்லஜ் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். சட்லஜ் ஆற்றில் இருந்து காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. இதனிடையில் அவருக்கு சிம்லா அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு எம்பார்மிங் செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து விமானம் மூலமாக சரியாக 12 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறது அவரது உடல். இந்த நிலையில் இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கண்ணமாப்பேட்டை மின்மயானத்தில் அவருக்கு சடங்குகள் நடத்தும் என மனிதநேய அறக்கட்டளை நேற்று அறிவித்திருந்தது. இமாச்சல பிரதேச கசங்காலா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் விபத்துக்குள்ளானதில் அவரது ஓட்டுநர் அங்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது நண்பர் கோபிநாத் என்பவர் படுகாயமுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 8 நாட்களாக தேடுதல் வேட்டையில் அவரது உடல் காணாமல் இருந்த நிலையில் 9ஆம் நாளான நேற்று அவரது உடலை ராணுவத்தினர், கடற்படையினர், இமாச்சல பிரதேச போலீசார், உள்ளூர் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் உள்ளிட்டோர் தேடி வந்த நிலையில் விபத்து நடந்த இடத்திலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் அடியில் பாறைகளுக்கு இடையில் அவரது உடல் சிக்கியிருந்ததை ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் கண்டறிந்து நேற்று அவரது உடலை மீட்டனர்.